ஆனால் வணக்கம். ஆனால் இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணுன்றீங்க? நான் அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர் அப்படின்றத தாண்டி மிகப்பெரிய மனிதநேயம் கொண்ட ஒருத்தர்னா அவர். அதனால் எனக்கு ஒரு மனிதனாக விஜய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தலைவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். நான் இத்தனை கட்சிகள் இருக்கும்போது, இவ்வளோ பெரிய கட்சிகள் இருக்கும்போது அவருக்கு ஏன் ஓட்டு போடணும்? இனிமேட்டு அவர் வந்து என்ன செய்ய போகிறார்? இவ்வளோ ஆண்டு திராவிட கட்சி பண்ணது பிறகு எல்லாம் பேசுறதோட நிப்பாட்டிக்கிறாங்கன்னா யாருமே செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இவர் செயல்பட்டு மக்கள் மன்றம் மூலமாக ரொம்ப செயல்பட்டு வர்றாருண்ணா. விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக செயல்பட்டு வர்றாரு. அதனால் அப்படி செயல்படும் போது அவர் எவ்வளோ உதவி செஞ்சாரோ, எவ்வளோ நன்மை செஞ்சாரோ, அதே மாதிரியே அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் நன்மை செய்வார் அப்படின்னு நான் நம்புறேண்ணா. அதனால் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓட்டு ஆகாதுன்றாங்க. கண்டிப்பாக ஓட்டா மாறுண்ணா. யாருன்னா சொன்னது, எவனா சொன்னது அப்படிலாம் இல்லைண்ணா. கண்டிப்பாக ஓட்டா மாறுண்ணா. கொள்கை இல்லாத தலை தம்பிங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாதுண்ணா. நான் என்டிகே தான் 2 தடவை ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த தடவை ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் நான் பெரியார் கொள்கைவாதி. எனக்கு அம்பேத்கர்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் ரொம்ப கஷ்டத்துலேருந்து, ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க. நாங்களாம் எங்களுக்கெல்லாம் பெரியார் மாதிரி ஒரு ஆள், அம்பேத்கர் மாதிரி ஒரு ஆள் தான் வந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாங்க. படிப்பு மூலமாகவும் சரி, எல்லாத்துமே அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட கொள்கை தவறாக வச்சிருக்காரு. அவருக்கு ஓட்டு போடாமல் வேறு யாருக்கு நான் ஓட்டு போட போகிறோம்? எல்லாம் சும்மா அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு மட்டும்தானே இருக்காங்க, பெரியாரை பற்றி பேசுறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க எல்லா தலைவர்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் தலைவர் அப்படி இருக்க மாட்டார். அவர் சொல்கிறத செய்வார் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அதனால் கண்டிப்பாக தளபதிக்கு தானே ஓட்டு. மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கொடுப்பாருங்கண்ணா. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் மாற்றம் கொடுப்பாங்கண்ணா. பெண்கள் முன்னேற்றத்துலேருந்து, வேலையில்லா திண்டாட்டத்துலேருந்து, இளைஞர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கணும். நீங்கள் எடுத்துக்காட்டால் இளைஞர்கள் தான் நிறைய பேர் இந்த கட்சியில் இருக்காங்கன்னா, முக்கிய பதவி வகிக்கக்கூடியவங்களும் இளைஞர்களாக தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணா எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நன்றிண்ணா.